ம். ஏண்டா மகனே? என்னம்மா? இல்ல, வாங்கி அந்த மீனை எடுத்துட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமாடா? வாங்குறதே ஊசி, அதுல உனக்கு சீக்கிரம் கிடைக்கணுமா? இடு, அத்தை பார்த்து எடுத்துட்டு வருவாங்க, பொறுமையா இருமா. சரி சரி. மீன் வந்துருச்சு, மீன் வந்துருச்சு. இந்த கஸ்தூரி, நீ கேட்ட மீன் வீட்டுல போய் நல்லா குழம்பு வச்சு தின்னு. ஆமா மைனி, இது 1 கிலோ தேருமா? வாங்குறது ஓசி, 1 கிலோவேமா கொடுப்பாங்க? இல்ல கஸ்தூரி, இது சும்மா 1/2 கிலோ தான். மைனி, அண்ணன் என்கிட்ட 1 கிலோல சொன்னுச்சு. ஏன், எங்களுக்குலாம் வாய் இல்லையா? நாங்க சாப்பிட மாட்டோமா? என்ன மைனி, நீங்க தான் பக்கம் பக்கமா கதை கதையா சொன்னீங்க. பரவாயில்ல, நாளைக்கு விளக்கேத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா கீதாவுக்கு மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியாத்த, கீதாவுக்கு மீன் ரொம்ப பிடிக்குமா? ஆமா முரளி, அவளுக்காக ஒரு 4-5 துண்டு எடுத்து வச்சிருக்கேன். மீதி போக மொத்தமா உங்கள்கிட்ட தான் கொண்டாறேன். உங்க அம்மா என்னடா இப்படி பேசுறா? சரின்னு வாங்கிக்கம்மா, ஏமா சும்மா விருந்தாவளம் பிடிச்சிட்டு இருக்க? இல்லடா, என்ன ஏதுன்னு கேட்டுக்கணும்ல. அதுக்குன்னு 1 கிலோன்னா 1 கிலோவையும் பிடிங்கிட்டு வந்துருவியா? அவங்க வச்சு சாப்பிட்டுட்டோம். சரிங்க மைனி, கொண்டாங்க. மீன் நல்லா வஞ்சர மீனாட்டம் இருக்கும். அப்ப இது வஞ்சர மீன் இல்லையா? வஞ்சர மீனா உனக்கு கொடுத்துட்டா நாங்க என்னத்தை சாப்பிடுறது? அப்புறம் மீன் பார்க்கவும் நல்லா இல்ல, டேஸ்டும் நல்லா இருக்காது. அதனாலதான் வாங்கிட்டு தள்ளுறேன். வஞ்சர மீன் தான் கீதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 துண்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்படிதான் மைனி, அதுல இருந்து 2 துண்டு எடுத்துட்டு வாங்களே. ஏமா ஊட்டா எல்லாத்தையும் கேப்ப போல. போதும், வாமா வீட்டுக்கு கிளம்புவோம். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாசம் கூட வாங்க. நாங்களாம் காணோம்னா தேட மாட்டோம். பாத்தியாடா உங்க ஐத்திய வராதிங்கன்றது எவ்வளவு நாசுக்கா சொல்றது. சரி விடுமா, மீன் கிடைச்சிருச்சுல, வா வீட்டுக்கு போலாம். சரிங்க மைனி, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வா கஸ்தூரி. எப்ப ரொம்ப அக்கறை தான் என் மேல. மீனை கொடுக்கும் அப்படி சிட்டா கிளம்பிட்டாலேவ. சரியான திண்ணி முட்டையா இருப்பா போல. எப்படியோ எதையோ சொல்லி வீட்டை விட்டு துரத்தியாச்சு. என்னன்னா கீதா அப்பாவை மட்டும் சமாளிச்சா போதும்பா. இவ வேற பக்கத்து ஊருக்காரியா இருந்துகிட்டு வாரத்துக்கு 2 வாட்டி வந்துட்டு போறான். அப்பவே சொன்னேன் என் புருஷன்ட்ட, கொஞ்சம் தள்ளி கொடுங்க, ஃபாரின் கீரன் கொடுங்கன்னு சொன்னா கேட்கறாரு அந்த மனுஷன். என் தங்கச்சியை பிரிஞ்சு இழுக்க முடியாதுன்னு பாசமலையில போயிடாரு. பாக்குறேன் எத்தனை நாளைக்குன்னு. ஆத்தி, இதை மறந்துவிட்டேனே. அவளுக்காக வாங்கினது மீன் குழம்பு வச்சு கொடுத்தியான்னு என்னைய கேட்டா நம்ம ஏதாவது சமாளிச்சிருவோம். அதுவே அவளை கேட்டா அவ வேணுக்குள்ள மாட்டி விடுவா. சோ, இப்ப என்ன பண்றது? நம்ம இருக்கிற இருப்புக்கு இவ காலடியில தான் போய் விழ வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். என்ன பண்றது? நான் கட்டினது சரியில்லை. கஸ்தூரி. சொல்லுங்க மைனி. வேற ஒண்ணும் இல்ல கஸ்தூரி, மீனை இப்படியேவா கையில தூக்கிட்டு போற? நாயெல்லாம் பார்த்தா விடாது. இந்தா, நீ ஸ்வீட் கொண்டு வந்தீல, அந்த கவர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ அந்த கவர்ல வச்சு எடுத்துட்டு போ. சரிங்க மைனி, கொண்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மைனி. எப்படா கொண்டு போறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களே கொண்டாந்து தந்திய. பரவாயில்ல கஸ்தூரி, இதுல என்ன இருக்கு? சரி மைனி, அப்ப நான் கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வா கஸ்தூரி. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க மைனி. அண்ணே போன் அடிச்சாருன்னா நான் மீன் வாங்கிட்டு வந்துட்டேனே, அப்படி சொல்லிடுறியா? எதுக்கு மைனி? இல்லை, நான் உனக்கு மீன் கொடுக்கலன்னு நினச்சிப்பாரு, அதனால தான் சொல்கிறேன். நீ வீட்டில் போய் நல்லபடியாக குழம்பு வச்சு சாப்பிடுன்னு. சரிங்க மைனி. அண்ணன்ட்ட மறக்காம சொல்லிடு. நான் சொல்லிக்கிறேன் மைனி, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, பின்ன பார்த்து போயிட்டு வா. எப்பாடி, எப்படியோ நம்ம வேலை முடிஞ்சிச்சுப்பா. ஏமா இம்புட்டு கோவமா இருக்க? அத்தை தான் வந்து கவர்லாம் கொடுத்து நல்லபடியாக தானே வழி அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறமே ஏன் நீ மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? ஏண்டா, உன் அத்தைக்காரியை நீ தான் வச்சுக்கணும். என்னமாச்சு? கிளம்பும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாலே, கவனிச்சியா? என்னம்மா சொன்னாங்க? உங்க அண்ணன்ட்ட மீனை வாங்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு. ஏன்னா எங்க அண்ணன் இவளை திட்டுவார்ல, ஏண்டி வந்தவளுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்க முடியாதா அப்படி இப்படின்னு. அதனாலதான் நான் சுக்கா, நீ உங்க அண்ணன்ட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்றா. இது கூட புரிஞ்சுக்க தெரியாத கூமுட்டியா இருக்கியேடா. எல்லாம் அவளவள விஷயத்துல கரெக்டா தான்டா இருக்காளுங்க. சரி விடுமா, அத்தை மீனையாவது கொடுத்தாங்க. நீயா இருந்தீனா என் அத்தைக்கு மீனையா கொடுத்துருப்ப? வெறும் குழம்பு மட்டும்தான் கொடுத்துருப்ப. நீ ஒருத்தன் போதும்டா உங்க அத்தைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. நானும் பேசி விட்டுலாம் தான் பாக்குறேன். நாளை பின்ன உனக்கு பொண்ணு கொடுக்காம போயிட்டு எனக்கு சொத்து கொடுக்காம போயிட்டானா, அதனாலதான் அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கு. இல்லனா இவ இந்த பேச்சு பேசினதுக்கு 2 இழுப்பு இழுத்துருப்பேன். சரி வாமா, ஊருக்கு போயிட்டு இந்த மீனை வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் மீன் வீணா போயிரும்ல. உனக்கு உங்க அத்தையை சொன்னா பொறுக்காதே, அப்படியே பேச்ச மாத்தி விட்டுருவ நீ. சரி சரி, போய் பஸ்ஸை புடி, பஸ் வர டைம் தான். சரிம்மா. எப்பா, எப்படியாப்பட்டவளா இருக்கா பாரு. என்னமோ நான் ஏதோ நல்ல பிள்ளையா இருக்க கண்டு சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, பந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு வந்துகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இவகிட்ட யார் வந்து குப்பை கொட்ட போறா? என் மகனுக்கு இவ பொண்ணு கொடுக்கறதுக்கு இவ தான் கொடுத்து வச்சிருக்கணும். இவ பொண்ணு ஏதோ பெரிய மகாராணி மாதிரில ஓவரா வளர்த்துக்கிட்டு தெரியுதா? இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு தானே வரணும். அப்ப நான் வச்சுக்கிறேன் கச்சேரிய. ஒண்ணு கூட செஞ்சு போடக்கூடாது, வெறு வயித்தோடய தள்ளி விட்டுறணும் வெளியில. ஏன் அழுதுகிட்டு இருக்கா? என்ன விஷயமா இருக்கும்?
இன்னைக்கு என்ன அலப்பறையை கூட்ட போறான்னு தெரியலையே. சரி, நம்ம கேஷுவலா பேப்பரை படிப்போம். இங்க ஒருத்தி மூக்கால அழுதுகிட்டு இருக்கேனே, என்ன எதுன்னு கேக்குறீங்களா? என்னது, மூக்கால அழுதுகிட்டு இருக்கியா? சரி, கண்ணால அழுதுகிட்டு இருக்கேன், அது ஒரு குத்தமா? என்ன எதுன்னு கேட்காம நீங்க ஓ பாட்டுக்கு பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை இப்ப? சரி சரி, அப்ப நீ அழுது முடிச்சிட்டு அப்புறமா சொல்லு. கேளுங்க. சொல்லி தொலைடி. நேத்து எனக்கு நீங்க வாங்கிட்டு வந்த முட்டை புரோட்டா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ, இது ஒரு குத்தமா? ஆனா நீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசவே இல்லை. ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? நீங்க வேலை இருந்துச்சு அதனால பேசல. என் நேரமும் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டேவா இருப்பாங்க? ஏன் பேசலன்னு எனக்கு தெரியும். ஏன்? நான் முட்டை புரோட்டா அப்படியே சாப்பிட்டுட்டேன்னு தானே உங்களுக்கு கோவம். உங்களுக்கு கொஞ்சமா கொடுத்துருந்தேன்னா இந்நேரம் என்கிட்ட பேசியிருந்திருப்பீங்க. யாருடி இவ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒர்க் ப்ரெஷரு, அதனாலதான் பேச முடியல. நீங்க சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க இப்பெல்லாம். எனக்கு டவுட் வந்துருச்சு. என்ன? என்கிட்ட ஒழுங்கா பேசலடா, அப்ப நீங்க வேற யாரு கூட தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்கேனா? ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொண்டாட்டி கூட பேசாதவங்க எல்லாம் வேற யாரோ ஒரு பொண்டாட்டிய வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடி பாவி மகளே, எனக்கே பண பிரச்சனையா இருக்கு, நீ என்ன இப்படி சொல்ற? இங்க ஒண்ணுக்கே வக்கு இல்லையா, இதுல இன்னொன்னு கேக்குதாமா எனக்கு? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ என்கிட்ட நல்லாவே பேச மாட்டீங்க. அடி போடி, நீ வேற. நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன், நீ உட்காந்து ஒப்பாரி வச்சு கண்டது கடையை நினைச்சுக்கிட்டு. அப்ப கண்டிப்பா வேற ஏதோ இருக்கு, நான் அதை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். என் கஷ்டத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. நான் மட்டும்தான் எல்லாரோட கஷ்டத்துலயும் நுழைஞ்சுக்கிறேன். ஆனா யாருக்குமே என்னைய பத்தின கவலையே இல்ல. இந்த சின்ன பொண்ணு தேவியெல்லாம் என்னைய எப்படி நினைக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. என் கஷ்டம் என்னோட தான் இருக்கு. யாரு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. உசுரே நீதானே நீதானே, கடலாவும் கூட நானே, எதுவும் வேண்டாமே வேண்டாமே, கடலாவும் கூட நானே. போகி 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 போகி. அச்சோ, வசந்தி அக்கா எதுக்கு இங்க நிக்குதுன்னு தெரியலையே. எதையாவது விஷயத்த கறக்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நைஸா போயிடுவோம். ஏதோ நாய் ஊழ விடுற சத்தம் மாதிரில கேக்குது. எங்க இருக்குன்னு தெரியலையே. ஊழ விடக்கூடாது வேற. ஈவினிங் டைம்ல இப்படியா ஊழ விடுறது? சோ சோ பாங்கிட்டு. நாய் ஒன்னும் ஊழ விடல, நான் தான் அழுதுகிட்டு இருக்கேன். அக்கா வசந்தி அக்கா, ஏன்க்கா இம்புட்டு அழுக? அது என்னன்னு சொல்லி வச்சிட்ட பொண்ணு, நீ கூட என்னை என்ன எதிர்த்து கேட்காம என்னை கிராஸ் பண்ணி போற பாத்தியா? அக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏன்க்கா ஏன் இந்த அளவுக்கு அழுகுறிய? என்ன ஆச்சு? அண்ணன் எதுவும் அடிச்சு விட்டாரா? ஆமா, உங்க அண்ணன் என் மேல கைய வச்சிருவாரா? அதானே, கைய வச்சா நீ 10 அடியில திருப்பி அடிச்சிருப்ப. தெரியாம கேட்டுவிட்டேன். பாவம், அண்ணனுக்கு ஏதாச்சுன்னு தான் கேட்டிருக்கணும். பின்ன என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா இம்புட்டு அழுகுறிய? அதை நான் ஏன் சின்ன பொண்ணு உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியாக்கா? சரிக்கா, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாத்தியா பாத்தியா, நீ கூட என்னை இப்படிதான் பண்ற. இப்ப என்னதான்க்கா உனக்கு பிரச்சனை? இல்ல சின்ன பொண்ணு, அவர்கிட்ட நானு கைமா புரோட்டா கேட்டிருந்தேன். கைமா புரோட்டாவா? சரி, அண்ணன் எதுவும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலையா என்ன? அதெல்லாம் வாங்கி கொடுக்காம நான் விட்டுருவேனா? என்ன மேட்ருங்கிறத மெயினா வரமாட்டேங்கிறியக்கா நீ. நான் கைமா புரோட்டா வாங்கிட்டு வந்ததை 2 வாய் தான் கொடுத்தேன் அவருக்கு. அதுக்கு திட்டுனாரா? நிறைய வேணும்னு கேட்டாரா? ஐயோ சின்ன பொண்ணு, என்னை ஃபுல்லா சொல்ல விடுவேன். எதுக்கு நடுப்புற குறுக்கால புது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி ஒரு ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும்? சரி சரி, கோவப்படாதீங்க. பொறுமையா நீங்களே சொல்லுங்க. நான் அவருக்கு 2 வாய் கொடுத்தேன். அதை தான் சொல்லிட்டியே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆனா அந்த மனுஷன் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு சின்ன பொண்ணு. எதா இருந்தாலும் போனை தூக்கிட்டு அந்த ரூம்ல போய் படுத்துக்கிறாரு. என்ன ஏதுன்னு என்கிட்ட சொன்னாலும் தெரியும். இவர் எதுவும் வேற எதுவும் பொண்ணை பார்த்து வச்சிருக்காரா என்னமா, எனக்கு ஒண்ணுமே புரியல சின்ன பொண்ணு. அக்கா, உன்னைய விட்டுட்டு அண்ணன் அந்த மாதிரிலாம் போக மாட்டாருக்கா. அவருக்கு அந்த அளவுக்கு சூதானம்லாம் கிடையாதுக்கா. இதுவே என் வீட்டுக்கார எடுத்துக்கோ, அவர்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. எங்கிட்டு வேணாலும் பூந்துட்டு வரலான்ட்டு வருவாரு. ஆனா நீ அப்படி விட்டுருவியா? யாரு கூடயும் பேசாமல நீ வச்சிருக்க. அதனால அண்ணன் அப்படிலாம் போற ஆளே கிடையாதுக்கா. இதுக்கு போய் எதுக்கு நீ கண் கலங்கிட்டு இருக்க? சின்ன பொண்ணு,
யாரா இருக்கும்? கையில் வந்திருப்பாளோ? ஆத்தி, இவ எப்படியாப்பட்டவளா இருக்கா பாரேன். இப்பதான் ஊன்னு அழுதுகிட்டு இருந்தா, இப்ப தேவி அக்கா வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும், உடனே எதையாவது பேச்ச மாத்திட்டாளே. அடுத்தவ வீட்டு விஷயம்னா அவ்வளவுதான், இவளுக்கு அப்படியே தேனாமிர்தமா இருக்கும் போல. ஏய் சின்ன பொண்ணு, என்ன ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்க? உன்னை தான் கேக்குறேன். சொல்லு வசந்தி அக்கா. நீ பாத்தியா காருக்குள்ளார யார் யார் இருந்தாங்கன்னு? இல்லக்கா, அப்படி நான் எதுவும் பார்க்கலையே. அட என்ன சின்ன பொண்ணு, கண்ணாடி எப்படி போட்டிருக்க, இது கூட கண்ணு தரல? ஓ அப்படியா? அப்ப நீங்க பாத்தீங்களா? யாருன்னு சொல்லுங்க. வேற யாருன்னு நினைக்கிற? நம்ம கையில் வீட்டுக்காரர் தான் உள்ளார உட்காந்துருந்தாங்க. நீ பாக்கல? நான் எங்கடி, நீ அழுதுறது தானடி பாத்துக்கிட்டு இருந்தேன். உன்னைய மாதிரியே உருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு நான் பாக்குறது. ஆத்தாடி ஆத்தா, உன்னைய மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லடி ஆத்தா. ஏ சின்ன பொண்ணு, உன்னையே தான். இல்லக்கா, உங்க அளவுக்கு எனக்கு கண் பார்வையெல்லாம் அவ்வளோ தெரியாதுக்கா, கொஞ்சம் மட்டும்தான். சரி சரி, தேவி வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாப்போமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, இப்போதான் வந்து இறங்குறாங்க, அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுப்போம். இப்பயே போனா ஒரு மாதிரி நம்மளே பார்ப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையா? எப்படியா இருந்தாலும் தேவியக்கா நம்மள்ட்ட பேசும், அப்போ கேட்டுக்க வேண்டியதான். ஆமாண்டி, எங்க தேனை காணா? கூட்டிட்டு போகும்போது தேன் இருந்தாலே. ஓ, அப்போ போகும்போதும் பாத்தியா யார் யார் போறாங்கன்னு? இதே வேலையா தான் இருப்பா போல, அப்புறம் எங்க புருஷன் வந்து பேசுறது? ஊரா விட்டு கதையெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிடணும் போலயே. அது என்னன்னு எனக்கு தெரியாதுக்கா, அப்புறமா தேவிய கேட்ட வேணா கேட்டு சொல்றேன். சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் வாரேன். என் புருஷனை போய் பார்க்கணும், என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ ஒண்ணுமே புரியல. போங்கக்கா, முதல்ல அந்த வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்த வீட்டு வேலையெல்லாம் பார்ப்போம். என்ன? இல்லக்கா, அண்ணன் உங்களுக்காக தானே இருக்காங்க, அதான் அவங்கள்ட்ட போய் பேசுங்கன்னு சொல்றேன். நான் தான் போய் பேச தானே போறேன். இப்போ உன்கிட்ட நின்றுட்டு எனக்கு என்ன பேச்சு? பாருடா, சும்மா போயிட்டு இருந்தவளை கூப்பிட்டு வச்சு வம்பிழுத்துப்புட்டு இப்போ உன்கிட்ட பேச என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு கேக்குது இந்த அக்கா. வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம நேரம். இவள்கிட்டலாம் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்காம போய் இருந்திருக்கணும், அப்பதான் தெரிஞ்சிருக்கும் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு. கேட்டோம்ல, தப்பு நம்ம மேலதான். ஆமா, நம்ம எதுக்கு இந்த சைடு வந்தோம்? சோபா, இந்த அக்காவால நம்ம எதுக்கு இங்கிட்டு வந்தோங்கிறதே மறந்து போச்சு. இல்லம்மா, நான் தூங்கிட்டு வந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியலம்மா. சரிக்கா, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, நான் காப்பியை போட்டு கொண்டாரேன். மாப்பிள்ளை, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. அந்த பேக்கை இறக்கி தான் வைங்களேன், எம்புட்டு நேரம் சுமந்துக்கிட்டே கிடப்பீங்க. இல்ல இல்ல, லேப்டாப்லாம் இருக்கு, என்னோட வேலையே இதுல தான் இருக்கு, நான் பாதுகாப்பா வச்சுக்கணும். இதுல இருந்து தான் நான் வேலையே பார்க்க முடியும். அப்படியா? சரி சரிப்பா. சரி கையில, நீ ரூமுக்கு மாப்பிள்ளைய அடைச்சிட்டு போ, நான் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. தேன் இருந்தானா அவளே போட்டு எடுத்துட்டு வந்திருப்பா, அவ இல்லாத எனக்கு கையை உடஞ்ச மாதிரி இருக்கு. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கையில, நீ போய் ரெஸ்ட் எடு. நல்லபடியா ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிம்மா. ஆமா, அப்பா எப்போ வருவாரு? அப்பா நைட்டு தாம்மா வருவாரு. ஓ, இல்லை நடுப்புற வந்துட்டு போவாரே சாயங்காலம்லாம், அந்த மாதிரிலாம் வரது இல்லையா? அதெல்லாம் இல்லைம்மா, கொஞ்ச நாள் லீவ் எடுக்கவும் இப்போ முதலாளி வேலையை பிடிச்சிட்டாரு போல, அதனால சாயங்காலம் மத்தியானம் அதெல்லாம் வரதே இல்லை. காலையில் போகிறவர் நைட்டு தான் வராரு இப்போலாம். சரிம்மா. கையில ரூமுக்கு போ, நான் போய் காப்பி கொண்டாரேன். சரிம்மா. ஏன் கையில? சொல்லுங்க மாமா. ஏன் உங்க அம்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க? என்ன மாமா பண்றது, அவங்க சின்ன பிள்ளையிலே அப்படியே வளர்ந்துட்டாங்க போல, எனக்குமே இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பா, ஒரு விஷயத்த 4-5 வாட்டி கேட்க வேண்டியதா இருக்கு, எனக்கு தலையே வலிக்குதுப்பா. சரி சரி, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. சரி கையில.